கண்ணு சிமிட்டுதா சிம்மட்டணும், கழுத்து ஆட்டுதா ஆட்டணும், உச்சங்கறி உள்ளவங்க எல்லாரையும் ஆட்டிடணும். SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in. The Legend New Sarvana Stores 1+1 ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. புதுப்பாடி மற்றும் டி நகரில். கண்ணு சிமிட்டுதா சிம்மட்டணும், கழுத்து ஆட்டுதா ஆட்டணும். ஏதாவது எல்லாமே ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்கணும். ஆட்டணும். ஒரு தடவை உறுப்புல டோட்டலிங்க அசைச்சிடணும். நான் அசைக்க மாட்டேன் சார், ஐ ஆம் பிஸி நீங்கன்னா அந்த உறுப்பு அசையாமையே போயிடும் சார். வாக்கிங் போகிறோம், வாக்கிங்கே போகக்கூடாது சார். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லையா, ரன்னிங் இருக்கு, ஜம்பிங் இருக்கு, உறுப்புல அதிர்வு கொடுக்கணும். எதுவுமே அதிர்வே கொடுக்காம அப்படியே வச்சிருந்தீங்கன்னா எப்படி போறங்க? என்னங்க சார் இது தாவுது குட்டி கரணம் போடு சார். என்னைக்கா குட்டி கரணம் போட்டுருக்கீங்களா? ஒரே மாதிரி நான் 2 மணி நேரத்துக்கு மேலே உட்காரக்கூடாது. தொங்க விட்ட காலை மடிச்சு நாங்கள் மடிச்சு வச்சுக்கணும். தொடையில வந்து சதை ஏறக்கூடாது. வாயு முட்டினால் பாதம். அப்ப வாயுமன் என்ன பண்ணிருக்க, வெளியேற்ற சேர்த்து வச்சிருக்க. மழை கழிவுகளை நினைச்ச நேரம் போய்க்கிறது. வெளியே போறதா அடக்க கூடாது. ஆனா போட்டு அடைக்கிறீங்கன்னா அதனோட வாயு என்ன பண்ணும், எங்க வேணா தாக்கு, இங்க தாக்குனா அப்படியே போயிடுவான். மந்த நடை, அந்த நடையே நடக்கூடாது. கைய கால ஸ்பீடா ஆடி நடக்கணும். கோடி எவ்வளவு பெரிய கொடி சொன்னா தான் சரி, கை கால் ஆட்டி ஆகணும். கை காலம் இல்ல, உச்சங்கறி உள்ளவங்க எல்லாரையும் ஆட்டிடணும். மூளை செயலிழப்புலாம் நடக்குது, பக்கவாதம் வருது, உறுப்புகள் செயலிழப்பு நடக்குது. அதுக்கெல்லாம் காரணமா எதை பாக்குறீங்க சார் வருது தெரியலையே எனக்கு. வாயு முட்டினால் பாதம். அப்ப வாயுமன் என்ன பண்ணிருக்க, வெளியேற்ற சேர்த்து வச்சிருக்க. மழை கழிவுகளை நினைச்ச நேரம் போய்க்கிறது. இப்ப போல நாளைக்கு அப்புறம் போய்க்கலாமாப்ல, அப்புறம் செஞ்சுக்கலாம். இப்ப வேலை, இப்ப பணத்தை கட்டுக்கட்டான்றாங்க, வருது என்ன பண்ணுவாங்க, பணத்தை வர்றதை பார்ப்பானா. வெளியே போறதா அடக்க கூடாது. ஆனா போட்டு அடைக்கிறீங்கன்னா அதனோட வாயு என்ன பண்ணும், எங்க வேணா தாக்கு, இங்க தாக்குனா அப்படியே போயிடுவான். இங்க தாங்கிறப்ப மூட்டு வலி முதுகுவலி அப்படியே சேரப்ப வாயு அத்தாக்க. இப்ப இந்த மூளை செயலிழப்புலாம் நடக்குது இல்லையா, அதனால வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. ஏங்காமலே போறாங்க, அந்த மாதிரி கோமா ஸ்டேஜ்லாம் சொல்றாங்க, நிறைய அந்த மாதிரி நடக்குது இல்லையா. அதுக்கான காரணம் எப்படி சார் வருது, ஆக்சிடென்ட் வரத்தானே வருது. அதுதாங்க. இப்ப திடீர்னு சில பேர் வந்து நார்மலா இருக்கிறப்பயே ஒரு செயலிழந்துருது மூளை அப்படிதான் சொல்றாங்க. அந்த காலத்துக்கு நேரா இறைவன் கோயில போய் உட்கார வச்சிருவாங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் போய் பார்க்க மாட்டாங்க. அங்க இறைஞான அதனோட காத்து, இயற்கை காத்து அதெல்லாமே அவன் பட்டு அவனை தெளிவாக்கி அவனை வந்து இந்த அமைதியை விட்டுட்டீங்கனாலே போதும், அவன் நல்லா ஆயிடுவான். இந்த பழைய காலத்து மருத்துவ டெக்னிக், கோயில் எதுக்குன்னா மருத்துவ டெக்னிக் கூட தான் அமைச்சாங்க. ஏற்கனவே நான் அந்த கருப்பு வெள்ளைய, இந்த வெள்ளை சிகப்புக்குலாம் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். ஏன்னா கோயில் ஏன் இந்த திணூறு வைக்கணும், ஏன் சிவப்பு வைக்கணும், இதெல்லாம் ரகசியம் நிறைய. இப்ப யாரும் இளைஞர்களும் நெத்திக்கு நேரம் பொட்டி வைக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப என்னன்னா நம்ம இறை பக்தி இல்லாம போச்சு, இறை பயம் இல்லாம போச்சுங்க. இறை பக்தி இருக்குங்க, பக்தியில இல்லாம கோயில் குளத்துக்குலாம் போறாங்க இளைஞர். ஆனா இறை மேல பயம் இல்லாம நீங்க ஆசை சேர்த்துட்டு போய் நம்ம காடை விட காப்பாத்தணும். எப்படி காப்பாத்துவாரு? இப்ப நீங்க உடல் ஆரோக்கியத்தோட இருக்கீங்க, மன ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய இறை பக்தியா? ஆமா, இறை பக்தி தான். இறை பக்தி இல்லாமலாம் நம்ம யாரும் மனசை ஒழுங்குபடுத்த முடியாது. உலகம் இப்ப எப்படி நான் தான் சொல்றேன், சாயந்தரம் 6 மணிக்கு மேல எது நடந்தாலும் இப்ப சாயந்தரம் நல்ல வியாபாரம் நடக்குது. நான் போனேன்னா கடையை போடணும், நான் டெய்லி 5000 சம்பாதிச்சு. இப்போ ஒன்று மட்டும் சுக்காப்பி வருது, டீயா போட்டோம்னா டெய்லி 5000 சம்பாதிச்சு போயிடு, 10,000 சம்பாதிச்சுவேன், பணக்காரன் ஆயிடுவேன். பணக்காரன் அப்புறம் எனக்கு மெஞ்ஞான அறிவு இல்லாம எனக்கு அது ஆசையே வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த ஆசை நிறைய வர என்னால் வந்து மெஞ்ஞானம் என்னை விட்டுட்டு போயிட்டே இருக்கும். அப்ப நல்லா செய்யணும். எப்படின்னா இப்ப பணம் இருக்குதுன்னு வைங்களேன், என்ன செய்யணுங்கிறாங்க, தர்மம் செய்யணுங்கிறாங்க. எட்டி பழுத்த இருங்கனி விழுந்த ஒட்டிய நல்ல அறம் செய்யாதவர் செல்வம் வட்டி கொண்டு ஈட்டிய மண்ணில் போகுது பட்டி பதகர் பயனே. எப்படின்னா நீங்க சேர்த்து வச்ச பணத்துக்கு வட்டி வரும், அப்படி வைங்க. அதே வட்டியை வந்து இறைவன் கொடுப்பாரு. எப்படின்னா மாற்றா கொடுப்பாரு. நோய் நொடி எதுவுமே செயலிழக்காம நல்லதே தெரியாம இருக்கிறதுக்கோசம் மூளையில வந்து அசுத்தமாயே சுத்தமாயின்னு இருக்கு. உங்க மூளையில அசுத்தமாயை கொடுத்து நல்லதே எதுவும் செய்ய விடாம பண்ணி விடுவார். நிறைய பேர் வந்து சமீப காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த உடற்பயிற்சி செய்யறது வந்து குறைவாயிடுச்சு. உடல் பருமன்லாம் அதிகமா இருக்கு, என்னையும் சேர்த்து. நிறைய பொதுவா இந்த நகரங்கள்ல வந்து நான் சொன்ன மாதிரியே இந்த வேலை சூழல்லாம் வந்து மாறி போனதால வந்து தனியா அதுக்குன்னு மெனக்கட வேண்டியது இருக்கு. உடல்ல வேர்வை வெளியேற்றுறதுக்கு அதுக்கான நேரமும் இல்ல, ஓடிக்கிட்டே இருக்காங்க எல்லாம். இப்ப பொதுவா நீங்க சொல்றீங்க பணம் காசு யார் சம்பாரிச்சு கொடுக்குற? அதான் இல்ல, இந்த உடம்பு சம்பாரிச்சு கொடுக்குது. நல்லா வச்சுங்க, யார் சம்பாரிச்சு கொடுக்குற? உங்களுக்கு உடம்பு சம்பாரிச்சு கொடுக்குது. திரும்ப அதுக்கு நன்மையை நீங்க செய்யணும். தீமை செய்யாங்க. நன்மை செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, அந்த அளவுக்கு நான் பிஸியா இருக்கிறேன். என்ன மாதிரியான உடற்பயிற்சி தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க? இப்ப வாக்கிங் எல்லாம் போறாங்க, அதெல்லாம் ஓகேவா? இல்ல ஏதாவது யோகாலாம் பண்ணணுமா, இல்ல எந்த மாதிரி பண்ணணும்? சார் வாக்கிங் போறோம், வாக்கிங்கே போக கூடாது சார். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லையா, வாக்கிங் அப்புறம் ரன்னிங் இருக்கு, ஜம்பிங் இருக்கு. நீ ஒரு படிக்கிட்டு ஜம்ப் பண்ணாலும் ஜம்பிங் தான். உறுப்புகளை அதிர்வு கொடுக்கணும். எதுவுமே அதிர்வே கொடுக்காம அப்படியே வச்சிருந்தீங்கன்னா எப்படி? அப்பதான் நீங்க உடம்புல நிணநீர் சுரப்பின்னு இருக்குது, சுரக்கும். இந்த பீனியல் சுரப்பி, பிட்டியல் சுரப்பிலாம் இருக்குது. இதெல்லாம் நிறைய மூளையில இருந்து இருக்குது, இது மாதிரி இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் உடலுக்கு பயிற்சி கொடுத்தே ஆகணும். உச்சந்தால இருந்து உள்ளங்கால முடியும். கண்ணு சிமிட்டுதா சிம்மட்டணும், கழுத்து ஆட்டுதா ஆட்டணும். ஏதாவது எல்லாமே ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்கணும்.
ஆட்டணும். ஒரு தடவை உறுப்புல டோட்டலிங்க அசைச்சிடணும். நான் அசைக்க மாட்டேன் சார், ஐ ஆம் பிஸினீங்கன்னா அந்த உறுப்பு அசையாமையே போயிடும். அதுக்கப்புறம் யாரும் வந்து பிடிச்சாங்கன்னா அது வேறு பிசியோதெரப்பி. இல்லை முன்னெல்லாம் வந்து ஆயில் மசாஜ் போய் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வீட்டில் அப்பா அம்மா செஞ்சாங்க. இல்லை ஒகேனக்கல் போகிறீங்க, எங்கேயோ டூர் போயாவது அந்த உடம்பு உறுப்புகளை நரம்புல இது பண்ணுங்க, நரம்பு ஓட்டத்தை கொடுங்க, ரத்த ஓட்டத்தை தடை பண்ணாதீங்க. நம்ம ஆரம்பத்துல வந்து இந்த சேர்ல உட்கார்ற பழக்கம்லாம் கிடையாது. அமைதியா சப்பலாங்கல் போட்டு இப்படி தான் தரையில உட்காந்தோம், அப்படியே பாயில தான் உட்காந்தோம். இப்ப ஒரு கம்பெனில போய் வேலை பாக்குறோம்னாக்கா ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் சேர்ல உட்காந்து வேலை பாக்குறோம். இந்த ரத்த ஓட்டம்லாம் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கட்டாயம் இருக்குங்க சார். ஒரே மாதிரி நான் 2 மணி நேரத்துக்கு மேலே உட்காரக்கூடாது. 2 மணி நேரத்துக்கு இருக்கா தொங்க விட்ட காலை மடிச்சு நாங்கள் மடிச்சு வச்சுக்கணும். இப்போ சமணம் போட்டு இப்போ சேரை சிம்பிளாக இருந்தால் பையன் மாதிரி சிம்பிளாக இருந்தாங்கன்னா வச்சுக்கணும். தொடையில் வந்து சதை ஏறக்கூடாது. தொடைக்கு நிறையா பயிற்சி கொடுக்கணும். நின்ன இடத்துல குதிங்க சார். போன இதில் பயிற்சி கொடுத்தோம், 2 இடத்துல குதிக்கலாம். நீங்கள் தனியாக போய் உடற்பயிற்சி செய்யணுங்கிறது தான் கிடையாது. வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா பிடிச்சி கூட இந்த சலதாரத்தில் பிடிச்சிட்டு நீங்கள் இழுத்துட்டு வார்ம் அப் பண்ணலாம். தனியாக மிஷினை வாங்கில நீங்கள் செய்யணும் அவசியம் கிடையாது. ஆனால் ஒரே இடத்துல உட்கார்றது அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரத்த ஓட்டம்லாம் பாதிக்கப்படும். நானே இப்போ வந்து ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டே இருந்தேன். பெட்டி செக்ஷன் ஒன்று இருந்துச்சு. எல்லாரும் உட்காந்து செய்கிறாங்கன்னு நான் இப்போ அந்த உட்காந்து வேலை செய்யறமா ஒரு செக்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கு பேர் 5 கிலோ மஞ்சள் தூள் பை போட சொல்கிறாங்க. போட்டேன் பாருங்க, ஒரு 500 பை போட சொன்னேன். போட்டோன்னே எனக்கு இங்கேயே பிடிச்சிச்சு, மூலாதாரத்தை பிடிச்சிச்சு. அப்போ அதை வந்து முடிவு பண்ணுன்னு என்னன்னா, நம்ம ஓடி ஆடிக்கிட்டே இருக்கணும், ஒரு இடத்துல நிற்கக்கூடாது. சூரியனுக்கு முன்னாடி வெளியே கிளம்பு. என்னோட பிளானிங் எப்படின்னா, ஹெல்த்தை எது பாதிச்சாலும் இப்போ பணம் இருக்குதா இல்லையா கவலை இல்லை. பசியாக இருக்குன்னு இப்போ பொன்னியர் சாப்பிட்டாங்கன்னா நம்ம கொரோனா அரிசி கூட சாப்பிடலாம், ரேஷன் அரிசி கூட சாப்பிடலாம். எல்லாம் அப்படிதான். எப்படின்னா இன்னும் 5 ரூபா இட்லி சாப்பிட்றவங்களும் இருக்கிறான், அம்மாவத்தை 1 ரூபா இட்லி சாப்பிட்றவங்க இருக்கான், 5 ரூபா இட்லி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அப்போ எப்படியே உணவு எல்லாம் ஏழையும் சாப்பிட்றோம், பணக்காரன் சாப்பிட்றோம். இப்போ அது பிரச்சனையே இல்லை. எப்படின்னா நீங்கள் வந்து உடலுக்கு என்னென்ன வேலை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உறுப்புகளும் 2 மணி நேரம் ஷிஃப்ட் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஐயா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒரே இடத்துல உட்காரக்கூடாதுன்னு சொன்னீங்க, எல்லாம் ஓகே. இப்போ ஒரே மாதிரி தொடர்ச்சியான வேலை செய்யறோம்ல, ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த கைனா அந்த கை மட்டுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பைக் ஓட்டினா முதுகு சாஞ்சபடியே உட்காரணும். இப்போ சேர்ல உட்காரும் அப்படி உட்காரும் போது இந்த எலும்பு வலி வர்றதுக்கு, முதுகு வலி வர்றதுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கா? ஒரே பகுதி வேலை செய்யறது ஆபத்தா என்னது? ஆபத்து தான். ஏன்னா எல்லா உறுப்புகளுக்கும் நீ வேலை கொடுத்துட்டீங்கன்னா உறுப்பு சரியாயிடும். இப்போ வண்டி ஓட்டுறதா என் வேலையே அப்படின்னாக்கா தொடர்ச்சியா வண்டி ஓட்டினா பாதிப்பு ஏற்படுமா? பாதிப்பு ஏற்பட அதுக்கு பயிற்சிகள் இருக்கு. ஓகே ஓகே. ஒண்ணும் இல்ல. இப்போ குரங்கு என்ன செய்யுது? குரங்கு என்னங்க செய்யுது? தாவுது. அப்புறம் கரையில என்ன செய்யுது? குட்டி கரணம் போடு சார். என்னைக்கா குட்டி கரணம் போட்டிருக்கீங்களா? குழந்தையா இருக்கிற போட்டிருப்பீங்க, தப்பிச்சாரி அம்மா இருக்கிறப்ப. வளர்ந்ததுக்கு அப்புறம் போட்டீங்களா? போடல. இதெல்லாம் ஒவ்வொரு மிருகத்திலிருந்து ஒவ்வொரு ஆசன பயிற்சி இருக்கு. குக்கூடாசனம்னு ஒன்று இருக்கு. அதை இன்னும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்னும் கோழி ஆசனம், மயிலாசனம் இப்படி வச்சு அப்படியே தூக்கி நிறுத்துவேன். ஏன்னா இது மாதிரி நிறைய இருக்குது. ஆசனங்கள் கட்டாயம் செஞ்சானா தான் உங்கள் உடம்பு நல்லா இருக்கும். அப்போ ஆசனம் செய்யவே மாட்டேன், எனக்கு நேரம் இல்லை சார். எனக்கு இந்த நம்ம மனுஷன் செய்கிற பெரிய பாவம் இந்த உடம்பு மட்டும் தான் செய்கிறான். வேறு யாருக்கும் பாவம் செய்யறது. இப்போ அடுத்தவங்க பாவம் செய்யறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா திருடிட்டு போயிடறா, அது ரைட்டு விடுங்க. இப்போ அந்த பாவத்தோட நம்ம எந்தவே பாவம் செய்யலை சாமி, நான் இந்த பாவம் செய்யல, எனக்கு ஏன் நோய் வருதுன்னா நீ உடம்புக்கு நிறையா பாவம் பண்ணுற. எப்படின்னா நீ கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லைங்க சார். நான் கெட்ட பழக்கம் எது இல்லாத இருக்கிற பெரிய இல்லை சார். நல்ல பழக்கம் நிறையா இருக்கணும். இப்போ யாருமே நல்லதை விரும்புறது இல்லை, இப்போ கெட்டதாக விரும்புகிறேன். இப்போ டீ காப்பி விரும்புறவங்க சுக்காப்பி விரும்புவாங்க இல்லை. ஏன்னா நல்ல பொருள் உங்களை வந்து அடிமைப்படுத்தாது, கெட்ட குணமும் அடிமைப்படுத்திடும். இன்னொரு பழக்க வழக்கத்து மேலே எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, நடக்கிறோம் இல்லையா, நம்ம டெய்லி அண்ணாடி நடந்துகிட்டே இருக்கோம், தூரமா நடக்கிறவங்களுக்கு இந்த செருப்பு போட்டு நடக்கிறாங்க. இப்போ அதுவே ஒரு ட்ரெண்டா மாத்திட்டாங்க, ஒரு புதிய மருத்துவ முறையா மாத்திட்டாங்க. என்னன்னாக்கா கூழாங்கல் மேல நடக்க வைக்கிறாங்க. அதுக்கு செருப்பு இல்லாம நடந்து போனாலே அது நல்லது தானே நமக்கு. அக்கு அந்த காலத்து கோயில் எப்படி சார் இருந்துச்சு? அந்த காலத்து கோயில் இப்ப இந்த காலத்து கோயில் கேட்கலாம். அந்த காலத்துல வந்து நெருஞ்சி முழுன்னு இருந்துச்சு. காலை குத்தி குடித்தான் கோயிலே போவோம். அது அக்கு பஞ்சரா இப்படிதான் கோயிலை வந்து சுத்திட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த அத்தனை வைப்பேசணும். உருளைக்கிழமை போட்டீங்க, அது ஒரு பயிற்சி. இப்ப நாக்கில் அளவுக்கு தான் அது ஒரு பயிற்சி. காது ஏன் தோடு போடுறாங்க, அது ஒரு இது சிகிச்சை. இப்போ ஒவ்வொரு இதுல அக்குபஞ்சர் புள்ளி, காது கோட்டை போட்டுறோம். இது மாதிரி நிறைய ரகசியம் தான் இருக்குது. இது ஒரு பின்னணியில ஒரு ஆன்மீகத்துக்குள்ள ஆரோக்கியம் இருக்குது. அந்த ஆன்மீகத்தை இப்ப விரும்பல. இப்ப கோயில் கூடுறத தேடல கூடுற கூட்டம் நிறைய இருக்கு, பார்ல கூட்டம் நிறைய இருக்கு, டீ கடையில போடுற கூட்டம் நிறைய இருக்கு. இப்ப காலையில 4 மணிக்கு டீ கடையில பார்த்தா கூட்டம் இருக்கு. டீ என்ன தேவமரத பொருளா? அப்புறம் எது சார் கூடுறது? அது எதுனா கெட்ட பொருளையும் உடம்பு கெடுக்காது. நல்லா வச்சுங்க, உடனே கெடுக்காது. சேமிச்சு வச்சு நீங்க நல்லது கொடுத்தாலும் உடம்பு ஏத்துக்கோ, கெட்டது கொடுத்தா அதான் காலை ஒருத்தர் தம் அடிக்கிறாங்க, உடனே செத்து போயிடுறாங்களா? அதெல்லாம் நல்லா இருக்கிறதா பின்னாடி என்ன ஆகுன்னு அந்த உடம்புக்கு மட்டும் தான் தெரியும். டே கொடுக்கற இருடா, உன்னை நான் வச்சுக்கிறேன், வச்சு செய்யறேன்டா, நீ என்னை வச்சு செஞ்சறியில, நான் உன்னை பின்னாடி வச்சு செய்யறேன்ட்டு கடைசி காலத்து அவன் வர்ற நோயில அவஸ்தைப்படுறத பார்த்தா எந்த மனிதனாவிடு எந்த மிருகமாது ஆடோ மாடோ வச்சுங்க, கடைசி வயசாக முடியும் ஒரே நடதான் நடக்குது. வயசாகிட்டு பாருங்க, நடையெல்லாம் எப்படி மாறுதுன்னு, நொண்டி சாஞ்சி
முடியாமல் கை போய் காலு நோனையும் என்னென்ன நடக்குது. அப்போ யாருமே ஸ்ட்ரெயிட்டாக நடக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், யாருமே முன்ன இருந்த தமிழர் நடை இப்போ கிடையாது. பழைய தமிழரோட நடையெல்லாம் பாருங்க, வேக நடை, விறுவிறு நடை, சுறுசுறுப்பான நடை. நடக்கிறது வந்து மந்தகாசம் நடக்கணும். இப்படி மெதுவா நான் ஆன மாதிரி நடந்தோம்னா அது மந்தகாசர் நடை, மந்த நடை. அந்த நடையே நடக்கூடாது. கைய கால ஸ்பீடா ஆடி நடக்கணும். கோடி எவ்வளவு பெரிய கொடி சொன்னா இருந்தாலும் சரி கை கால் ஆட்டி ஆகணும். கை காலம் இல்ல, உச்சநடை உள்ளவங்க எல்லாரையும் ஆட்டிடணும். ஐயா, நிறைய பயனுள்ள தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. ஒரு நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு தாத்தா நமக்கு நெருக்கமானவர்கிட்ட பேசுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. நிறைய பயனுள்ள தகவலை கொடுத்துட்டீங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓம் தென்னாடுடைய சிவனையே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in. The Legend News Server Hostel 1+1 ஆடியோ ஆஃபர் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. புதுப்பாடி மற்றும் டி நகரில்.